அவளுக்கு பின்னே போனான். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. மதியின வாலிபனுக்கு என்னென்ன ஆசை வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். தன்னுடைய இச்சக வார்த்தைகளினால் அவனை மயக்குகிறாள். முடிவில் அந்த வாலிபன் அவளுடைய வார்த்தைக்கு மயங்குகிறான். அவனோ மதியில்லாதவன். இவளை வஞ்சிக்க வேண்டும் என்னும் நோக்கம் அவனிடத்தில் இல்லை. ஆனால் அவன் அவளுடைய வஞ்சக வலையில் சிக்கிக் கொள்கிறான். வாலிப காலம் பேதமையின் காலமாய் இருக்கிறது. புத்தியின வாலிபனால் தீமைக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ இவனோடு இச்சக வார்த்தைகளை பேசும்போது இவனுடைய மனச்சாட்சி இவனுக்கு போதுமான அளவு புத்தி சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையும் இவனுடைய இருதயத்தில் இல்லை. ஆகையினால் தேவனுடைய எச்சரிப்பும் இவனுக்கு கிடைக்கவில்லை. இவனுடைய பலவீனம் இவனை வஞ்சித்து விடுகிறது. அந்த ஸ்திரீ தன் மிகுதியான இனிய சொற்களினால் அவனை வசப்படுத்துகிறாள். தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணுகிறாள். புத்தியின வாலிபனால் தன்னுடைய செவிகளை வேலி அடைத்து பாதுகாக்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ மிகுதியான இனிய சொற்களையும் உதடுகளின் மதுர வாக்குகளையும் பேசும்போது அவற்றை கேட்காமல் இவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இவளுடைய இச்சக வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். முடிவில் அவளுடைய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறான். துன்மார்க்கமான ஸ்திரீ மதியின வாலிபனை தன்னுடைய ஆசைக்கு இணங்க பண்ணுகிறாள். அவனும் அவளுடைய வார்த்தையில் மயங்கி அவள் பின்னே செல்லுகிறான். அவனுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி இந்த வசனங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன் மதியின வாலிபன். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல அந்த ஸ்திரீக்கு பின்பாக போகிறான். தன்னுடைய அழிவை நோக்கி அவளை பின்பற்றுகிறான். தனக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவன் அவளுக்கு பின்னே போகிறான். புத்தியீனமான வாலிபன் மார்க்கவசம் இல்லாமல் யுத்தம் பண்ண போவது போல போகிறான். யுத்தத்தில் ஏற்படும் காயம் இவனுடைய ஜீவனுக்கே ஆபத்தாய் முடியும். இந்த வாலிபன் அந்த ஸ்திரீக்கு பின்னால் போகும்போது அம்பு அவன் ஈரலை பிளக்கிறது. தன்னுடைய ஆபத்தை உணராமலேயே ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறான். தன்னுடைய அழிவை நோக்கி போகிறான். தனக்கு அழிவும் மரணமும் காத்திருக்கிறது என்பது தெரியவில்லை. இவனுடைய நடையிலும் வேகமும் தீவிரமும் இருக்கிறது. இந்த தீவிரமெல்லாம் இவனுக்கு தீவிரமான அழிவை கொடுக்கிறது. வாலிபனின் மதியினத்திற்கு ஒப்புமைகள். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல